எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மூழகு. இறைவனுடைய திருவுருளால் மிக சிறப்பாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித வளனார் பொறியியல் கல்லூரியினுடைய ஆண்டு விழாவில் பேசுவதற்கு பெரிய வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு, எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி என் உரையை சிற்றுரையை தொடங்குகிறேன். சென்ட் ஜோசப் சொன்னாலே சும்மா அதிர்து இல்ல, நீங்க சத்தம் போறதுக்காக சொல்லல, பலத்த கரவொலி எழுப்பலாம். சென்ட் ஜோசப் உறக்க சொல்லுங்க பாப்போம். சென்ட் ஜோசப் அழகான வேர்டு இருக்கு, இறை வார்த்தை. கோ டு சென்ட் ஜோசப், கோ டு சென்ட் ஜோசப். ஏனென்றால் இன்றைக்கு இத்தனை குழந்தைகள் பரிசு பெற்றிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு. கை தட்டலாமே, கை தட்ட வேண்டிய இடத்துல கை தட்டணும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதல்ல, இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தியுங்கள் அன்பு குழந்தைகளை. இங்கே அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சாதாரணமானவர்களா? பேரருள் திரு சிறப்புக்குரிய தந்தை அவர்கள், அருள் தந்தை இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இறைப்பணியை பிழைப்பாக செய்யாமல் இறைவன் கொடுத்த அழைப்பாக கொண்டு நடத்துகின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் இங்கே இத்தனை ஆயிரம் பிள்ளைகளை வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். கலங்கரை விளக்கமாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் பலத்த கரவொலி எழுப்ப வேண்டும். எனக்கு கொஞ்ச நேரம் தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா, இங்க கலை நிகழ்ச்சிகள் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இங்கு பார்த்தோம் பாருங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த வரவேற்புக்குள் நடனம் மிக பிரமாதமாக அற்புதமாக அசத்தி இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு என் பணிவான வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். அதோடு மட்டுமல்ல, வள்ளுவர் பெருந்தகை, வான்முறை தந்த வள்ளுவர் ஒரு அற்புதமான குறளை எழுதியிருக்கிறார்கள். 1330 குறட்பாக்களும் அற்புதமான குறட்பாக்கள். அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டுவது என்னவென்றால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்கிற அந்த குறளில் வள்ளுவர் சொன்ன அந்த வழியில் நடக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த குறளை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு சிந்தனை நமக்கு தட்டுப்பட வேண்டும். என்ன என்றால், அந்த குறளில் குற்றெழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார். நெடிலை பயன்படுத்தவில்லை, துணை எழுத்தை அங்கே போடவில்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். துணை எழுத்தை பயன்படுத்தவில்லை. ஏன் துணை எழுத்தை பயன்படுத்தவில்லை என்றால், நீ படித்து விட்டால் யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை, யாருடைய துணையும் தேவையில்லை. உன் கல்வியே உன் படிப்பே உனக்கு உற்ற துணையாகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக அற்புதமாக தன்னுடைய திருக்குறளில் எழுதியிருக்கிறார். பலத்த கரவொலி எழுப்பலாமே. படிப்பு தானா முக்கியம்? ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை சென்ட் ஜோசப் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு நன்றாக தெரியும். ஏன் என்று சொன்னால், என்னை பிரபலமாக சொன்னார்கள். இதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. நான் புனித வளனார் மேல்நிலைப்பள்ளியின் தமிழ் ஆசிரியராக 32 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக இருந்து 3 முறை நல்ல ஆசிரியராக விருது பெற்றதுதான் என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால், இங்கே சாதித்தவர்களை, சான்றிதழ் பெற்றவர்களை, மதிப்பு பெற்றவர்களை பார்க்கிற பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை ஆயிரம் குழந்தைகளை உருவாக்குகிறவர் யார் என்று சொன்னால், ஆசிரியர் பெருமக்கள், இருபால் பேராசிரியர் பெருமக்களை பார்த்து தலை வணங்குகிறேன். ஏனென்று சொன்னால், ஆசிரியர்கள் தான் தெய்வங்கள், குழந்தைகளாகிய நீங்களும் தெய்வங்கள் தான். ஆகவே தெய்வம் தெய்வத்தோடு இணைந்து செய்கிற ஒரு பெரிய சாதனை தான் இன்றைக்கு சாதனைகளின் சரணாலயமாக இருக்கக்கூடிய புனித வளனார் மேல்நிலை பள்ளியினுடைய அந்த நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் தான்.
தமிழகம் முழுவதும் செயின்ட் ஜோசப் செயின்ட் ஜோசப் செயின்ட் ஜோசப், அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கை தட்டலாமே. செயின்ட் ஜோசப் கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதனையாளர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு ஃபாதர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்க கல்லூரி மாணவ மாணவிகள் வேலை வாய்ப்புகளிலும் முதலிடம் பெறுகிறார்கள், அகாடமிக் சைட்லையும் முதலிடம் பெறுகிறார்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லையும் புகழ் பெறுகிறார்கள், சிறப்பு பெறுகிறார்கள் என்று சொல்கிற பொழுது பெருமையாக இருந்தது. அதை நான் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிற வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இதே மாதிரி தான் ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த ஊர்ல போயிட்டு எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுங்க, நாங்க 5 நிமிஷம் தான் இருப்போம். நாங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீண்ட நேரம் எடுத்துக்காம மிக மிக குறைந்த நேரத்தில் இருந்து உங்களோடு விடைபெற விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய உரையில் சொல்லப்படாத செய்திகளை இங்கே எவ்வளவோ பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்று இருப்பீர்கள். இந்த குரலை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னவென்றால், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது பெரியவர்கள் சொல்கிற செய்திகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடந்தால் நாம் படிக்கின்ற கல்லூரிக்கு பெருமை, என்னால் இந்த கல்லூரிக்கு பெருமை, கல்லூரியால் எனக்கு பெருமை என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அன்பு செல்வங்களே, நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் சாதிக்க பிறந்தவர்கள், வாதிக்க பிறக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும் சாதிக்க பிறந்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. முயன்று நாம் முயன்று கொண்டிருந்தால் என்றாவது ஒரு நாள் வெற்றியை பெறுவோம் நிச்சயம் என்று சொல்லி, வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு, இடைவிடாத முயற்சி, இது இருந்தால் நீங்கள் உலகையே ஆளலாம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பெரியவர்களுக்கு நன்றி பாராட்டி, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, பிரிதோர் நிகழ்ச்சியில் என்னை அழைத்தால் ஒரு நாள் முழுவதும் உங்களோடு பேச தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் புனித வளனாருக்கு, இறைவனுக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.